ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடிக்கு எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஸோ எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். நல்ல மணக்க மணக்க ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், உளுந்து லேசாக செவந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்லையே அளந்து சேர்த்துக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதையும் அதே பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு சரியாக 15 நீட்ட வரமிளகாய் சரியாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் அதே பிளேட்க்கு இதையும் மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அப்போ தான் இட்லி பொடி ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருக்கணும். வறுபட்டதும் அதே பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சுருங்க. அடுத்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது லேசாக சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். இதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிளகாயில் காம்பு இருக்குல்ல, அது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க, இல்லைனா கையால் கூட நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லேசாக குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் ஆற வச்சு அரைச்சாலும் மிக்ஸி ஜார் நல்லா சூடாக இருக்கும். அதனால் இந்த பொடியை ஒரு பிளேட்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்லையோ கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காததுனால இது கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆனாலுமே வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்லா சூடான இட்லி கூட 1 ஸ்பூன் இட்லி பொடி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்லாம். நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.